ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தனுசு ராசி பெண்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில பாதி துன்பத்தை அர்த்தாஷ்டம சனி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. தனுசு ராசி பெண்கள் இந்த சனி பயிற்சியை தனக்கு இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும். நாளில் உட்காந்து எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் அழுத்தத்தில் இருக்கிறது, அழுத்தத்தெல்லாம் நாங்கள் இறக்கி வைக்கணும். எந்த ஸ்தலத்துக்கு போனால் நாங்கள் ரொம்ப நல்லா இருப்போம்னா, முடிஞ்சதுடா 7.5 சனி எப்படா போவாருன்னு நாங்கள் உட்காந்துருந்தோம், ஒரு வழியாக கிளம்பிட்டாருங்க, வாக்கியப்படியும் கிளம்பிட்டாருங்கிற ஒரு அஷூரன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க, சந்தோஷங்கிற நிம்மதியோட மகர ராசி பெண்கள் கண்டிப்பாக இந்த ரீல்ஸ் பார்ப்பாங்க. மகர ராசி பெண்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பலன் நான் சொல்கிறேன். ரொம்ப பழமையான சிவன் கோயில்னு ஒன்று இருக்கும். இந்த புயலே சரியானாலும் அது போட்ட அந்த கலக்கங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இன்னும் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த சனி பயிற்சி எங்களுக்கு ஜென்ம சனியில் ரொம்ப எங்களை படுத்திட்டாரு. பாத சனியில் எங்களுக்கு அவர் நல்லதை செஞ்சே ஆகணும். நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னா சுசீந்திரம் ஆஞ்சநேயரை போய் பிடிச்சிருங்க. மேம், இந்த சனி பயிற்சியே கும்ப வீட்டிலேருந்து சனி பகவான் மீன வீட்டுக்கு தான் பயணிச்சிருக்காரு. ஸோ இந்த வருஷம் ஜென்ம சனி அஷ்டம சனி வரவங்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து வச்ச பிறவிகள் தான். குரு 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் உச்சம் ஆவார். உங்களுக்கு கரெக்டாக ஜென்ம சனி வரும்போது உச்சம் ஆயிட்டாரு. ஸோ இது ஒரு பெரிய ரிலீஃப். இருந்தாலும் நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்ததா தனுஷு ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி பெண்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி துன்பத்தை அர்த்தாஷ்டம சனி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தனுசுடைய ராசிநாதன் குரு உச்சமாகிறாரு. எங்கே போய் உச்சமாகிறாருன்னா 8ஆம் இடம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த நாளில் இருக்க சனி என்ன பண்ணுவார்னா, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கையில் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து தூக்குவார். என்னடா இது கை கெட்டினது வாய் கெட்டலையேங்கிற லெவலில் தனுசு ராசி பெண்கள் ஓடிட்டு இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு இல்லையா, கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், இல்லை வெளியில் இவங்க யார்கிட்ட மெயின்டைன் பண்ணுற உறவாக இருக்கட்டும், ஒரு ஒட்டுதல் இல்லாமலே இருக்கும். அதை ஒட்ட வைக்கிறதுக்கே இவங்க ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது என்னடா இது இயல்பாக நடக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் நம்ம மெனக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கோமே, இதை பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில் உருப்படியாக பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கோமேன்னு தான் நிறைய யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. கடுமையான மன அழுத்தம் வேறு. கடுமையான மன அழுத்தம்ங்கிறது நாளில் பாவகிரகம் உட்கார்ந்தா இருக்கும். ஸ்திரமான மன அழுத்தம்னு சொல்லுவோம், நிரந்தரமாக இருக்கும். பிரச்சனையே இல்லைனாலும் அழுத்தத்தில் இருப்பாங்க. அதுதான் டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க. ஆங்ஸைட்டி வேறு, டிப்ரெஷன் வேறு. ஸோ அதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி பெண்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ குரு உச்ச குருவாக 8ஆம் இடத்துல மாறும்போது நிறைய ஓப்பன் அப் பண்ணுவாங்க. மனசில் உள்ள ரகசியங்கள் வெளிக்கொண்டு வருவாங்க. நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க, நிறைய விஷயங்களை பேசுவாங்க. இப்படி குதிரைகள் ஆடம் கட்டின மாதிரி ஒரே ரூட்டில் போயிட்டு இருந்தவங்க கொஞ்சம் சுற்றி பார்த்து நிறைய விஷயங்களை உணர்ந்து தன்னை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி ஹெல்ப் பண்ணுது. சனிங்கிறவர் நாளில் இருந்தாலும் குரு பயிற்சி சப்போர்ட் பண்ணி அந்த குரு சனியை பார்க்குற காரணத்தினால ஜூன் மாதத்துக்கு மேலே சனி பகவான் தனுசு ராசி பெண்களுக்கு ஒரு நல்ல அறிவு தெளிவை கொடுப்பார். இந்த தனுசு ராசி பெண்கள் சனி பயிற்சி காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தை தனக்கு சாதகமான காலகட்டமாக மாற்றிக்கணும்னா வணங்க வேண்டிய தெய்வம்னா அது யாரு? தனுசு ராசி பெண்கள் இந்த சனி பயிற்சியை தனக்கு இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும். நாளில் உட்காந்து எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் அழுத்தத்தில் இருக்கிறது, அழுத்தத்தெல்லாம் நாங்கள் இறக்கி வைக்கணும். எந்த ஸ்தலத்துக்கு போனால் நாங்கள் ரொம்ப நல்லா இருப்போம்னா, புளியரையில் தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு. இது எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது. புளியரை டவுன் சவுத்து வந்தீங்க அப்படின்னா புளியரை தட்சிணாமூர்த்தியை நீங்கள் எளிமையாக கும்பிட்டுட்டு போயிடலாம். ரொம்ப எளிமையான ஒரு சுவாமி, குருவுடைய ஸ்வரூபமாக அங்கே உட்காந்துட்ருக்கிறாரு. அவரை நீங்கள் ஒரு வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க முடியும். கண்டிப்பாக மேம். அடுத்ததா மகர ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்குது? முடிஞ்சதுடா 7.5 சனி எப்படா போவாருன்னு நாங்கள் உட்காந்துருந்தோம், ஒரு வழியாக கிளம்பிட்டாருங்க, வாக்கியப்படியும் கிளம்பிட்டாருங்கிற ஒரு அஷூரன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க, சந்தோஷங்கிற நிம்மதியோட மகர ராசி பெண்கள் கண்டிப்பாக இந்த ரீல்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் சில பேருக்கு இருக்கும், என்ன நீங்கள் 7.5 சனியெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் முடிஞ்ச பாடு இல்லையே, எங்கள் பிரச்சனை முடிஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியலேன்னு ஒரு குழப்பத்துலேயும் சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் சனி கிடையாது, குரு.
நம்மால் எங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு, 6ல் உட்காந்துருக்கிறாரு. 6ல் குரு இருக்கும்போது என்ன ஆகும்னா எதிரிகள் வலுப்பார்கள், எதிர்ப்பு வலுக்கும். இவங்க ஒரு கருத்தை சொன்னால் அதுக்கு வீட்டில் உள்ளவங்களே ரொம்ப எதிர்கருத்து சொல்கிறது, இவங்களை ஒரு மாதிரி அடிமையாக்குறாங்களோ, நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் ஆக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு நினைப்பெல்லாம் மகர ராசி பெண்களுக்கு உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா குருங்கிறவர் 6ல் இருக்கும்போது எதிரிகள் வலுப்பார்கள், எதிர்ப்பு வலுக்கும். நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்கன்னா அதுக்கு எதிர்கருத்துங்கிறது உங்களை சுற்றியே உட்காந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த சனி பயிற்சி 7.5 சனியெல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு அந்த அமைதியை உங்களுக்குள்ளே கொடுக்காது. அங்கே குரு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார் உங்களை. சரி, அப்போ இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ 7.5 சனி லிஃப்ட் ஆயிடுச்சுல்ல, குருவுமே 7க்கு இங்கே ராசியை பார்க்குறாரு. இனிமேல் என்ன வேணும்? எதிரி தன்னால் சரண்டர் ஆக போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வீட்டில் நடக்கும், உங்கள் ராஜ்யம் நடக்கும், நீங்கள் நினைக்கிறத நடத்திக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்யலாம். மகரத்துக்கு ஒரு பெரிய ரிலீஃபே இதுதான். பிடிச்சதை செய்கிறதெல்லாம் ஒரு விஷயமாங்க அப்படின்னா அதை கூட செய்ய முடியாமல் தான் மகர ராசி பெண்கள் நிஜமாகவே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நினச்சது பிடிச்சதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. தொழில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்குது. ஸோ டு த மேக்ஸிமம் எய்ம் பண்ணி சக்சீட் ஆகக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக மகர ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி அமையுது. கண்டிப்பாக மேம். மகர ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன? மகர ராசி பெண்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பலனை நான் சொல்கிறேன். ரொம்ப பழமையான சிவன் கோயில்னு ஒன்று இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலை நான் சொல்லலை, உங்கள் வட்டாரத்தில் உத்து கவனிங்க, கண்டிப்பாக ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்கும். அங்கே பெருசாக உழவார பணிகள்லாம் நடக்காது. அந்த கோயிலை ரொம்ப மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அங்கே போங்க, அங்கே போய் சுவாமியை கும்பிடுங்கன்னு கூட நான் சொல்லலை. அந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உழவார பணியை செய்யுங்க. பொருளாதார ரீதியாக என்னால் தர முடியாது அப்படின்னா உடல் ரீதியாக கொடுங்க. கோயிலை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுக்கறது, கோயிலுக்கு ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இல்லை என்னால் உடல் ரீதியாகவும் பண்ண முடியாதுன்னா ஒரு 4 சிவனடியார்களை திரட்டுங்க. சிவன் கோயிலுக்கு உழவார பணி செய்கிறதுக்கு நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்றீங்கன்னா பாக்கியவானை மட்டும்தான் கூப்பிட முடியும். ஸோ அப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு போய் அதை செய்ய வைங்க. அந்த கோயிலுக்கு ஒரு திருப்பணி செய்யும் பட்சத்தில் சனியோடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் மகர ராசி பெண்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா கும்ப ராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு? கும்பராசி பெண்களுக்கு 2026 சனி பயிற்சி ஆயிருக்கிறாரு. மீனத்துக்கு போயிட்டார். அப்பா, எங்கள் வீட்டில் இருந்தவரை பக்கத்து வீட்டுக்கு தள்ளி விட்டோன்னு சந்தோஷமாக நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க. எஸ், சனி லிஃப்ட் ஆகிட்டாரு, அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. போனது எங்கே அப்படின்னா நமக்கு பாத சனியாக மாறி இருக்கிறாரு. பாத சனின்னு எனக்கு காலில் உட்காந்துருப்பாரா சனி அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு அடுத்த ராசியில் சனி இருக்கிறாரு அப்படி இல்லையா? ஸோ இப்போது சனியுடைய அந்த தாக்கம் குறைஞ்சிருச்சு. இந்த புயலே சரியானாலும் அது போட்ட அந்த கலக்கங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இன்னும் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த சனி அசைப்போட வைப்பார். என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, எதனால் இப்படி நடந்ததுன்னு இது அசைப்போட்டே காலம் நகர்த்துற மாதிரி இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர பார்க்கணும், வெளியில் வர விட மாட்டார். பாத சனி பேசிக்காக என்ன பண்ணோன்னா ஜென்ம சனியில் நடத்தின கொடுமைகளை நினச்சிக்கிட்டே உட்கார வைக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண விடாமல். இந்த பாத சனியில் கொடுமைகள் எதுவும் நடக்காது. கொடுமையுடைய அந்த வடு இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் மருந்து போடவே ட்ரை பண்ணிவிட்டு மித்த விஷயங்களில் கோட்டை விடுவீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நடந்தது நடந்துருச்சு, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டிங்கன்னா பாத சனி பெருசாக படுத்தாது. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும். 3ஆம் நபர்கள் தலையீடு அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கவே கூடாது. வீட்டில் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனைக்கா அப்படின்னு பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் சொல்கிறத அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்தம்மா ஏதாவது அட்வைஸ் பண்ணும், பாரு என் ஹஸ்பண்ட்லாம் இப்படி இல்லை, என்னதான் இருந்தாலும் ஒரு ஆண் இப்படி பண்ணலாமா, 4 வீடியோ பாரு, என்னென்னலாம் இப்போ சைக்காட்ரிஸ்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதை பார்த்து நீ திருந்து அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை எடுத்துக்காதீங்க. எல்லாரும் மனுஷங்க தான், கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ தான் ஜென்ம சனியிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. ஓவர் நைட்டில் எல்லாம் மாறாது. இப்போ சனியே கிளம்புறானாலும் 1 டிகிரி 1.5 டிகிரி 2 டிகிரின்னு ரொம்ப அவரே ரொம்ப மெதுவாக நடக்கக்கூடிய கிரகம் தான். மெதுவாக தான் போவார். அவரை புஷ்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அப்போது மெதுவாக தான் பிரச்சனைகள் சரியாகும். அதுக்கான டைமையும் ஸ்பேஸையும் நீங்கள் கொடுக்க தயாராகிட்டீங்கன்னா பாத சனி உங்களுக்கு ரொம்ப லக்கியாக அமையும். கண்டிப்பாக மேம். மேம், இந்த கும்பராசி பெண்கள் சனி பயிற்சி காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தை தனக்கு சாதகமானதாக மாற்றிக்கணும்னா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னா அது யாரு மேம்? கும்பராசி பெண்கள் இந்த காலகட்டத்தை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும். சனி பயிற்சி எங்களுக்கு ஜென்ம சனியில் ரொம்ப எங்களை படுத்திட்டாரு. பாத சனியில் எங்களுக்கு அவர் நல்லதை செஞ்சே ஆகணும். நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னா சுசீந்திரம் ஆஞ்சநேயரை போய் பிடிச்சிருங்க. இங்கே தான் இருக்கிறாரு, தெற்கு பக்கம் தான் இருக்கிறாரு. போய் அவர் காலடியில் விழுந்துட்டீங்க, சரணாகதி அடைஞ்சிட்டீங்க, அவருக்கு வெத்தலை வெண்ணெயெல்லாம் கொடுத்து அவரை வணங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது வெகுவாக உங்களுக்கு குறைஞ்சிரும். கண்டிப்பாக மேம். மேம், இந்த சனி பயிற்சியே கும்ப வீட்டிலேருந்து சனி பகவான் மீன வீட்டுக்கு தான் பயணிச்சிருக்காரு.
நிறைவா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? சனி பகவான் சூப்பர் ஸ்டார் மாதிரி போய் உட்காந்து மீனராசியில் தான் உட்காந்துருக்கிறாரு. மீனராசி பெண்கள் சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஜென்ம சனி வேற நடக்குது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பயப்பட தேவையில்லை. என்னதான் இருந்தாலும் குரு பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த வருஷம் ஜென்ம சனி அஷ்டம சனி வரவங்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து வச்ச பிறவிகள் தான். குரு 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் உச்சம் ஆவார். உங்களுக்கு கரெக்டாக ஜென்ம சனி வரும்போது உச்சம் ஆயிட்டாரு. ஸோ இது ஒரு பெரிய ரிலீஃப். இருந்தாலும் நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருக்கணும். புது நண்பர் சேர்க்கை அப்படிங்கிறது கூடாது. தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யாராவது வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்களேன்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஒரு விஷயம் தெரியவே தெரியாது நமக்கு என்னென்னு, ஒருத்தர் சொல்கிறாருன்னு அதில் போய் பணத்தை போடுறது, காசை 4 இடத்துல கொடுத்து ஏமாறுறது, அது வாங்குறேன் இது வாங்குறேன்னு இஎம்ஐயை வந்து அதிகமாக்கி விடுறது, கடனில் போய் மாட்டிக்கிறது, இல்லை நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு ஒருத்தருக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை தயவு செஞ்சு செய்யாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் பெருசாக படுத்த மாட்டார். அசைவ உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. வேறு ஏதாவது இப்போ வீட்டில் உள்ள ஆண்களுக்கு ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உங்களால் இப்போ ஹீல் பண்ண முடியும். சனி பகவான் வந்து ராசியில் உட்காரும்போது குரு பார்வையும் வாங்கும்போது ஹீலிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஹீலிங் அப்படின்னா குணப்படுத்துதல். மன ரீதியான பிரச்சனை இருக்குனாலும் குணப்படுத்துதல், உடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் மீனராசி பெண்கள் கையினால் மாத்திரை ஏதாவது கொடுத்தாங்கன்னா சரியாயிடும். அப்போ யாருக்காவது ஏதாவது ஒரு தேவையில்லாத ஹேபிட் வீட்டில் உள்ள ஆண்களுக்கு இருக்குது, அதில் கொஞ்சம் மீனராசி பெண்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க சனி ராகு சேர்க்கை இருக்கிறதுனால. ஸோ அவங்கள வந்து இப்போ வந்து அந்த மனநல மாற்றத்துக்கான ஒரு மையங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது, கவுன்சிலிங் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் பண்ண முயற்சி செஞ்சீங்கன்னா வீட்டில் உள்ள ஆண்களுக்குமே உங்களால் ஒரு மனமாற்றம், உடல் ரீதியான நோயில் இருந்தாங்கன்னா நீங்கள் கையில் ஒரு மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது சரியாகக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது இருக்குது. யாருக்குனாலும் கொடுக்கலாம், தப்பில்லை. ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சனி குரு பார்வையை வாங்கினார்னா வந்துடும். அதனால தான் சனியையும் குருவையும் ஆன்மீக கிரகங்கள்னு சொல்கிறோம். சனி குரு 2 பேரும் ஒரு சேர வலுத்தவன் ஞானி, 2 பேரும் ஒரு சேர வலுக்கிறது அபூர்வ ஜாதகம். அதனால தான் ஞானிகள் சிலர் மனிதர்கள் பலர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு மீனராசி பெண்களுக்கு வருது. ஏன்னா கெட்டதே பேசக்கூடாதுல்ல, இருக்கிற நல்லதை பேசணும். பாசிட்டிவிட்டி தான் உங்களுக்கு நிறைய தேவை. கண்டிப்பாக மேம். நம்ம இந்த மீனராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் இன்னும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது மேம்? மீனராசி பெண்களுக்கு இந்த ஜென்ம சனி வந்து எங்களை படுத்தவே கூடாது. எங்களை நல்லா பார்த்துக்கணும், நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கோம். இப்போ போய் ஜென்ம சனிலாம் எங்களால் மாட்ட முடியாது, எங்களை காப்பாற்றணும், யார்கிட்ட போய் நாங்கள் வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி போயிடுங்க. விநாயகரோட பொற்பாதங்களை வந்து அப்படியே பிடிச்சிக்கோங்க. அவருக்கு வந்து ஒரு வெடலை போடுறது, அவருக்கு பிடிச்ச பட்சணங்களை வந்து நைவேத்தியமாக கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜென்ம சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையும். பிள்ளையார் கோயிலுக்கு போக முடியலன்னா தெருவுக்கு தெரு பிள்ளையார் இருப்பார். அரச மரத்தடி விநாயகர் இருக்கிறாரு. சில இடங்களில் வேம்பு அரசு திருமணம் நடந்திருக்கும், விநாயகர் பக்கத்துலேயே இருப்பாங்க. அங்கெல்லாம் கூட நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் பார்த்து பயப்படுறது 2 பேர் தான், ஒன்று ஆஞ்சநேயர், இன்னொன்று விநாயகர். ஸோ அதனால் கண்டிப்பாக மீனராசி பெண்கள் வந்து விநாயகரை கட்டியாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக மேம். மேம் இந்த 2026 வாக்கியப்படி பிறந்திருக்கின்ற சனி பெயர்ச்சி 12 ராசியிலும் இருக்கின்ற பெண்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது, எதில் அவங்க கவனமாக இருக்கணும், இன்னொன்று பிரச்சனைகள் மட்டுமே சொல்லாமல் அவங்களுக்கு இந்த ஒரு வழிபாடு செய்யுங்க, இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை வளமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், சனி பகவானை பார்த்து பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரியான பல பாசிட்டிவான மெசேஜஸ் கொடுத்துருக்கீங்க. நிச்சயம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்படாமல் இதெல்லாம் செஞ்சால் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட இதை கடப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களோட இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி காவ்யா. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள், ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.